எனக்கு பின்விளைவுகள் இவ்வளவு பெருசா எனக்கு 2 மணி அப்ப எனக்கு தெரியல. இதுல இருந்து எனக்கு இந்த உதவி கிடைச்சா என் பாதி உயிர் மீட்ட மாதிரி கார்த்திகண்ணா சொல்லிக்கல. என்னால செய்யக்கூடியது ஒரே ஒரு வேலை அந்த பதிவு செய்து போடக்கூடியது. அப்ப பதிவு செய்து போடக்கூடியது உங்களோட விஷயம் என்னன்றதை வந்து சொல்லலாம். இப்ப அம்மா வேண்டாம், இந்த லைஃப் எங்களுக்கு வேண்டாம். எனக்கு சாக பயம் இல்லையம்மா. 2 பேருமே சாகிறத விட எங்களுக்கு வேற வழி தெரியல. வாயில வர்ற மாதிரி எல்லாம் பேசுவேன். அப்ப எல்லாத்தையும் சகிச்சு கொண்டு என்னால போக முடியாம இருக்குது. அதனாலதான் இந்த உதவியை நான் கேட்கிறேன். 1 மாசத்துக்கு முன்பாக கிருஷ்ணாட்ட நான் கேட்டேன். தம்பி எனக்கு வந்து சரி, நான் கை கால் எல்லாம் எனக்கு நல்லா தானே இருக்கு, நான் உழைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு பக்கத்தாலும் எனக்கு ஒவ்வொரு பிரச்சனையை தான் சந்திக்கிறேன். எனக்கு ரிலாக்ஸ்ன்றதே இல்லை. எனக்கு நிம்மதியா போய் நான் சின்ன பிள்ளைகளோட வேலை செய்யறேன்னா எனக்கு வேலை செய்ய முடியல. ஸ்கூலுக்கும் வந்து பிரச்சனை எனக்கு. அப்ப என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்றேன். நான் எந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது முல்லைத்தீவு பரந்தன் இந்த கொழுந்துப்புலவு இந்த ரோட்டுக்குள்ளே வந்து கொழுந்துப்புலவு போகிற ரோட் தேக்கங்காடுன்னு சொல்லுவோம். அந்த தேக்கங்காட்டில் வந்து இருக்குது. இந்த கொழுந்துப்புலவு மக்கள் வந்து இதுக்குள்ளேருந்து வெளியே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இதுக்கோ அவசரத்துக்கு வர்றதுக்கு மழை காலத்துலலாம் பயணமே செய்யலாத அளவுக்கு இந்த ரோட் வந்து பயங்கர இதாக இருந்தது. யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு அமைச்சர் ஒரு ஆள் வந்து இதை வந்து செய்து விட்டுருக்கிறார். உண்மையிலேயே எது தேவையோ மக்களுக்கு அதை வந்து பார்த்து செய்யணும். அதை வந்து பாராட்டுக்குரியது. அதில் இந்த ரோட்டு போட்டு கொடுத்த விஷயத்தை வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்குறேன். உண்மையிலேயே நிறைய பேரால் கண்டுகொள்ளாமல் நிறைய பேர்கிட்ட இந்த உதவியை வந்து கேட்டு போயிருந்துச்சு நிறைய பேர். ஆனால் யாருமே செய்யாத இடத்துல அவர் வந்து முன் வந்து இதை வந்து செய்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய தினம் யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பதிவு போட்ட ஒருவருக்கு வந்து உதவி வந்து வந்திருக்கு. அந்த உதவியை வந்து வழங்க போகிறோம். அதே மாதிரி ஏற்கனவே வேறு ஒரு யூடியூபரோடாக பதிவு கொடுத்த அக்காவுக்கு வந்து உதவி கிடைக்கல. தனக்கு ஒரு உதவி கிடைக்கணும், தன்னுடைய பிரச்சனையை மீளவும் என்னூடாக வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறா. அப்போ அவட பதிவையும் தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தால் அதை வந்து பதிவு செய்கிறேன். அவளுக்கு உதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியும் விருப்பப்படுறேன். என்னென்னு சொன்னால், இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் நீங்கள் ஒரு பகிர்வின் ஊடாக அவளுக்கு ஒரு ஆதரவை வந்து வழங்கலாம். அதனூடாக அவளுக்கு அந்த உதவி கிடைச்சா சந்தோஷம். அப்போ இன்றைய தினம் யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். கணவன் மனைவி இவர்கள் இருவருடைய பிறந்த தினமும் சாந்தி ரவீந்திரன் சொல்லக்கூடிய வாக்கு 6/7/2024 அவட பிறந்த தினம் சாந்தி ரவீந்திரன். அதே மாதிரி ரவீந்திரன் தர்மலிங்கம் என்று சொல்லக்கூடியவருக்கு 29/7/2024 அவருடைய பிறந்த தினம். 2 பேரும் நோர்வேல இருக்கிறோம். நோர்வேல இருந்து ஏற்கனவே நான் போட்ட ஒரு பதிவின் ஊடாக பதிவை பார்த்து அந்த உறவுகளுக்கு உதவியை வழங்குங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அதை தான் வழங்க போகிறோம். பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற சாந்தி ரவீந்திரன் தர்மலிங்கம் இவர்களுக்கு இருவருக்குமே என்னுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறேன். வாங்க உதவியை வந்து வழங்கலாம். தெரியுமா என்னன்னு தெரியும்? எங்க வந்த நான் என்ன மாதிரி அப்ப கடைக்கு சாமான் போட்டுருக்குறீங்க? போடக்க கடைக்கு சொன்ன மாதிரி போட்டு தான் இருக்கிறாரு. ஆமா. அப்ப என்ன நடக்குது? ஓ, ஜூஸ் தான் எம்டியா இருக்குது. அன்னையில பதிவு வந்து ஏற்கனவே போட்டிருப்போம். அண்ணா ஒரு முன்னாள் போராளி, நீண்ட காலமாக வந்து எவ்வளவு காலமா இந்த கடையை நடத்திட்டு இருக்கிறீங்க? 10-12 வருடம். 10-12 வருஷமா வந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து ஒரு கையும் அது தரையில பீஸ் இருக்கேன்னு. ஓ, அப்படியான ஒரு நிலப்பாட்டில் இருப்பதாக வந்து கதைச்சு பதிவு செய்திருந்தேன். இப்போ பதிவு போட்டுட்டு 1 லட்சம் ரூபா பணம் தந்துருந்தேன். 1 லட்சம். ஓ, என்ன செய்த நீங்கள்? கடைக்கு சாமான் வண்டி போட்டிருக்கிறீங்க. ஓ, முதல் வரைக்குள்ள கடையில் சாமான் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து தேவையான பொருட்களை வந்து இறக்கி இருக்கிறார் அண்ணன். அது என்ன மாதிரி இப்போ டொய்லெட் வேலை திட்டம் என்ன மாதிரி இருக்குது? டொய்லெட் அப்படியே தான் கிடக்குது. ஓ, அண்ணாட பேர் என்ன? ரோயல். ரோயல் இப்போ கதைக்கிறார். இப்போ கூப்பிடுறது ரோயல் தான். அப்போ மற்ற பேர்? தூயவன் என்று சொல்லக்கூடிய அண்ணாவோட வந்து நிற்கிறோம். தூயவன் அண்ணாவோட பதிவு வந்து இப்போ ஒரு மாதம் 2 மாதம்
ஒரு மாதம். ஒரு மாதம் வரும். ஒரு மாதத்துக்கு முதல் தூயவனோட பதிவு வந்து ஒரு போட்டோன்னா மாதம் 10 நாள் அப்படி பதிவு வந்து போட்டோன்னா அப்போ பதிவு போட்டு அவருக்கு வந்து 1 லட்சம் ரூபா பணமும் வந்து உதவி வந்து வழங்கியிருந்தேன். அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் அப்படியே போயிட்டோம். அதுக்கு பிறகு அந்த அன்னையோட வீடியோவை பார்த்து ஒரு அண்ணா வந்து உதவி செய்திருந்தார். அவர்கிட்ட பிறந்த நாள் நாளைக்கு. அப்போ அந்த பிறந்த நாளில் அண்ணாவுக்கு வந்து ஒரு உதவி ஒன்று வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அந்த உதவியை வழங்குவோம் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் வந்து வந்தனாங்க. இது எந்த இடம்? பள்ளிக்குணம் என்னண்ணா? தேவைபுரம். தேவைபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து அப்போ என்ன செய்கிற ஐடியாவில் இருக்கிறீங்க? இப்படிதான் கடையை பிறப்பிக்கிறா என்னைக்கு இருந்தால் அவள் தான் கதைப்பாவோ? இல்லை, அவ எனக்கு துணையாக தான் இருக்கிறா. அதான் துணை என்று சொல்ற வாழ்க்கை துணை என்ன மூளை இயக்கி கொண்டு இருக்கிறா. என்ன வேணும் மா எடுத்த நீங்க முடிஞ்சது. அது நீங்க நீண்ட காலமா செய்யற கடை தானே? மா 1/2 கிலோ மா வந்து அம்மா 1/2 கிலோ மாக்கு அம்மா தனியே தான் சமையலோ? அவன் தனியே தான் இருக்கிறான். ஆனால் நான் இருக்கிற காணி தென்னங்காணி போக்கு என்ன கஷ்டம் உண்டு. எந்த தென்னங்காணி இல்லை, இருக்க இடம் இல்லாதான் அதுல இருக்கிறேன். நோர்வேல இருக்கிற உறவுகள் கணவன் மனைவி இவர் இருவருடைய பிறந்த தினத்திலையும் வந்து அண்ணாட பேரை குறிப்பிட்டு இப்போ ஒவ்வொருத்தருக்குமே நாங்கள் வந்து பதிவை போட்டு அந்த பதிவை யார் பார்த்து யாராவது முன் வந்து உதவி செய்தால் தான் அந்த உதவியை வந்து கொண்டு வழங்குறது. அப்போ பதிவு நிறைய பேருக்கு போட்டிருக்கிறோம். ஒரு சிலருக்கு உதவி கிடைக்கல, ஒரு சிலருக்கு உதவி கிடைக்குது. அப்போ கிடைக்கிற ஆட்களுக்கு கிடைச்சா கட்டாயம் கொண்டே கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. எங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஆனால் கொண்டே கொடுத்து போட்டு நாங்கள் அந்த பதிவு எடுத்து அவைகளுக்கு அனுப்பணுமா, நீங்கள் அனுப்பின காசை இங்கே கொடுத்துட்டோம்ண்டு. அந்த வகையில் கணவன் மனைவியில பிறந்த தினம் சாந்தி ரவீந்திரன் என்று சொல்லக்கூடியவாட பிறந்த தினம் 6/7/2024 6/7/2024 சாந்தி ரவீந்திரன் என்று சொல்லக்கூடியவாட பிறந்த தினம். ரவீந்திரன் தர்மலிங்கம் என்று சொல்லக்கூடியவருடைய பிறந்த தினம் வந்து 29/7/2024 29/7/2024 நாளைய தினம். ரவீந்திரன் தர்மலிங்கம் என்று சொல்லக்கூடியவருடைய பிறந்த தினம். ரவீந்திரன் தர்மலிங்கம் என்று சொல்லக்கூடியவருடைய பிறந்த தினத்திலேயும் சாந்தி ரவீந்திரன் கணவன் மனைவி இவர்களுடைய அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக எங்களுடைய பகுதியில் இருக்கிற உறவுகளுக்கு உதவி வழங்கணும்னு சொல்லி அண்ணாக்கு நோர்வேல இருந்து 1 லட்சம் ரூபா பணத்தை வந்து வழங்கியிருக்கணும். 1 லட்சம் ரூபா பணத்தை நோர்வேல இருந்து சாந்தி ரவீந்திரன் தர்மலிங்கம் என்று சொல்லக்கூடிய உறவுகளால் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற சாந்தி ரவீந்திரனுக்கும், அதே மாதிரி ரவீந்திரன் நாளைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாட இருக்கிற ரவீந்திரன் தர்மலிங்கம் அவர்களுக்கும் வந்து எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணா என்ன சொல்ல நினைக்கிறீங்க அந்த உறவுகளுக்கு? இதால பேருக்கு ரவீந்திரன் எல்லாமே அவருக்கு மனசி தான் சொல்லி கொடுக்குறது. இந்த பிறந்த நாள் வாழ்த்தை வந்து தெரிவித்த கையோட மனசி வந்து சொல்லி கொடுக்குறா. நீங்க நன்றிகளை வந்து தெரிவிங்களான்னு எப்படி நன்றி நோர்வேல இருக்கும் ரவீந்திரன் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியே அந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வந்து தெரிவிச்சு எனக்கு கொஞ்சம் இது யாருக்கு எண்ணி உறுதிப்படுத்துவீங்களா? எவ்வளவு பணம் இருக்குன்னு எப்பவுமே அண்ணா ஒரு கையில தான் நின்று வேற 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20
25,000 ரூபாய் தாள்கள் வந்து இருக்கு. ஆமா. அப்ப எவ்வளவு பணம்? 1 லட்சம். 1 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து உங்களுக்கு வழங்கிய நோர்வேல இருக்கிற உறவுகள் சாந்தி ரவீந்திரன் தர்மலிங்கம் அவர்களுக்கு வந்து மீண்டும் மீண்டும் எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வந்து அண்ணாக்கு வந்து தெரிவிச்சு கொள்றேன். நானும் வந்து தெரிவிச்சு கொள்றேன். வேற என்ன சந்தோஷம் தானே? அப்ப இதை வச்சு என்ன செயல்படுத்த போறீங்க? இதையும் வச்சு கடைக்கு தானே நல்லா வந்தீங்கன்னா சந்தோஷம். என்ன உங்களோட தேவை என்னன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க டாய்லெட் கடைக்கும் சாமான் போடணும்னு சொன்னீங்க. ஏற்கனவே கொடுத்த பணத்துல இருந்து முதல் வரைக்குள்ள கடை வந்து எம்டியா இருந்தது. ஒரு சில சாமானோட இப்ப வந்து எல்லாம் அங்கெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் நான் சொல்லுறேன் இதுக்காண்டி சாண்டு கணக்கில அது இல்லட்டும் அந்த பிராண்டைக்கும் 2 பேக்கெட் சீமெண்ட் எடுத்து அதே காக்கல பிராண்டைக்கும் 2 பேக்கெட் சீமெண்ட் எடுத்து போட்டிருக்கிறார். ஓ நல்ல விஷயம். அப்படி நிரந்தர வேலையெல்லாம் போட்டிருக்கேன். ஓ சீமெண்ட் வந்து ஓ ரைட்டா. அப்படி இப்படி சரியா பயன்படுத்தி இருந்தா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். வீண் விரியமாக்கையில. ஓ அக்கா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் தயாளினி. உங்களோட பேர் வந்து தயாளினி. முகவரி இருக்கிற முகவரி? நான் பழையில இருக்கிறீங்க. நீங்களும் யார் இருக்கிறது? நானும் மகளும். நீங்களும் மகளும். மகள் என்ன செய்து கொண்டிருக்கிறா? படிச்சு கொண்டிருக்கிறா. எத்தனாம் ஆண்டு படிக்கிறா? 9ஆம் ஆண்டு படிக்கிறா. 9ஆம் ஆண்டு படிக்கிறா. மகள் 9ஆம் ஆண்டு படிக்கிறா. அக்காட பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே கிருஷ்ணா ஊடாக வந்து ஒரு வீடியோ வந்து பதிவு செய்திருக்கிறீங்க. எவ்வளவு நாளுக்கு முதல்? தை மாசம் 2ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு தை மாசம் 2ஆம் தேதி வந்து ஒரு வீடியோ பதிவு வந்து செய்திருக்கிறா. தன்னுடைய கஷ்ட நிலப்பாட்டை சொல்லி பதிவு செய்திருக்கிறா. அவருக்கு கிருஷ்ணாவால வந்து 1 லட்சம் ரூபாய் பணம் வந்து ஆரம்பத்துல வழங்கப்பட்டிருக்கு, உதவியா வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு இப்ப வழக்கமா எல்லாருக்குமே இப்ப எனக்கும் இருக்கிற பிரச்சனை அதுதான். அவருக்கு இது எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை. இப்ப வீடியோ பதிவு நாங்க போட்டு அந்த பதிவை பார்த்து யாரும் முன் வந்து இவைகளுக்கு நாங்க உதவி வழங்க போறோம், இன்னாளுக்கு நான் உதவி செய்ய விரும்புறேன் அப்படின்னு சொல்லிக்குள்ள நம்ம வந்து தடுக்க இயலாது. அப்ப அவை அந்த பணத்தை தந்தா என்ன செய்யணும்னு சொன்னா கொண்டு வந்து உங்களோட கையில கொடுத்து திரும்ப பதிவை கொடுக்கணும். இல்லாட்டி உதவி செய்ய முன் வர்ற ஆக்கள் ஒரு தடமே வந்து அப்படித்தான் வருவினோம். தந்தா நாங்க அந்த பதிவை அவைகளுக்கு ஆரவரன்னு தெரியாது, நாங்க திரும்ப வந்து பதிவு செய்து கூட அந்த பதிவை அனுப்புவோம். ரைட்டு இன்னாளுக்கு கொடுத்துட்டோம்னு சொல்லி. அதுக்காக இப்ப முகவரியை கேட்கிறேன்னு சொன்னா இன்ன முகவரியில உள்ளாக்கா இன்ன ஆள் இவாக்கு தான் நாங்க இந்த உதவியை வழங்கி இருக்கிறோம்ன்றது ஒரு விளக்கமா இருக்கணும். நாளைக்கு அவைகளுக்கு சந்தேகம் வரைக்கும் உங்களை நேர தொடர்பு கொண்டு கேட்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கணும்ன்றக்காக தான் உங்களோட பேர் முகவரி இது எல்லாத்தையுமே பதிவு செய்து விடுறது. அப்ப பதிவு செய்து பதிவை போடுறது. அப்படி கிருஷ்ணாவும் வந்து போய் வேட்ட பதிவு போட்டிருக்கிறார். அப்ப பதிவு போட்டா அக்கா வந்து என்ன தேடி வந்திருந்தா அவரோட பிரச்சனை தீர்க்கப்படையில இது செய்யலைன்னு சொல்லி. அப்ப அதுக்கு பிறகு நான் இல்லை அவர் பதிவு போட்டபடியே அவர் எடுத்து தருவாருன்னு சொல்லி கிருஷ்ணாட்டையே அந்த கிருஷ்ணாட்டை நான் தொடர்பு கொண்டு கதைச்சிருந்தேன். அப்ப கிருஷ்ணாட்டையும் சொன்னேன் நான் யார்ட்டையாவது கதைச்சு உதவியை வந்து பெற்றுக் கொடுங்கன்னு சொல்லி. கிருஷ்ணாட்டையும் நான் சொன்னேன் நான் இப்படி அக்கா வந்திருக்கிறான்னு சொல்லி. அக்காவை திரும்ப அனுப்பினா அப்ப திரும்பவும் அக்கா தொடர்பு கொண்டு இருக்கிறா. இப்போ அவையிலும் எல்லாருமே இப்போ எங்களோட சைட்ல வந்து பார்த்தா இப்போ உங்களுக்கு வந்து நீங்க மட்டும்தான் உதவி வந்து கேட்குற மாதிரி இருக்கும், ஒரு எண்ணப்பாடு இருக்கும். ஆனா உண்மையிலேயே நிறைய பேர் வந்து எல்லா வெள்ளத்தாலையும் ப்ரெஷர் கொடுத்துருப்பினோம், போனாலையும் ப்ரெஷர் கொடுப்பினோம். அதே மாதிரி நேர காண்ற இடத்துலையும் போற இடத்துல அதே மாதிரி ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச அறிஞ்சாலுன்னு சொன்னா அவர் இன்னொரு ஆளை குறிப்பிட்டு வெயில்ன்ற கஷ்டத்துல அப்படியே எல்லா வெள்ளத்தாலையும் ஒரு ப்ரெஷர் உண்டு இருந்து கொண்டே இருக்கும். இது நீங்க இதை பார்க்கலண்டு. அப்ப அதுல நாங்க குறிப்பிட்ட மக்களை வந்து பார்த்தோண்டு போக குறிப்பிட்ட மக்கள் எதிராக மாறிவிடும். இவன்ட்ட இத்தனை தடவை போயிட்டேன் உதவி என்று கேட்டு தந்தானா இவங்களெல்லாம் எளியாக்கலன்னு சொல்லி ஒரு பகுதியினர் அப்படி உடைஞ்சு போயிடணும். அப்ப அவன் வந்து உடைஞ்சு போகல நான் நம்பி இருந்தேன். நான் உதவி கிடைக்கும்னு நம்பி இருந்தேன். நான் லாஸ்டா நான் எனக்கு அந்த ஏற்கனவே இந்த பதிவை பார்த்த மக்களுக்கு தெரியும் நான் என்னென்ன பிரச்சனையை அதுல கதைச்சிருக்கிறேன். எனக்கு கூடிய பாகம் கடன் இருக்கிறபடியால நான் வந்து அவ்வளவு தொகையும் எனக்கு செய்து இந்த கடனை தீர்த்து விடுங்கன்னு சொல்லி நான் கேட்கல. உங்களால முடிஞ்சதை மக்களால முடிஞ்ச உதவியை செய்து எனக்கு ஒரு கொஞ்சமாவது இந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு தான் கேட்டிருக்கிறேன். அப்ப அதுக்கும் நிறைவேறாத பட்சத்துல தான் நான் கடைசி நிமிஷத்துல இப்போ ஒரு மாசத்துக்கு முன்பாக கிருஷ்ணாட்ட நான் கேட்டேன். நான் தம்பி எனக்கு வந்து சரி நான் கைகால் எல்லாம் எனக்கு நல்லா தானே இருக்கு, நான் உழைக்கிறேன், நான் வேலை செய்யறேன். ஆனாலும் வந்து நான் பேங்குகள்ல ஆக்கள்கிட்ட வாங்கின கடன் பிரச்சனைனால எனக்கு சமூகத்துக்கு நடமாடி தெரிய முடியாம இருக்கு. வேலைக்கு போக முடியல, ஒரு ஸ்கூல் மீட்டிங்கு போக முடியல, வெளியில ஒரு ஏஜிஎஸ்க்கோ மார்க்கெட்டுக்கோ கோயிலுக்கோ எனக்கு நடமாடி தெரிய முடியாத சூழ்நிலை. ஏனென்றா எங்க பார்த்தாலும் கடன்காரர் ஒன்றில் வட்டியை கேட்டு சண்டை பிடிப்பினேன் அல்லது முதலை கேட்டு சண்டை பிடிப்பினேன்.
அப்படி ஒவ்வொரு பக்கத்தாலும் எனக்கு ஒவ்வொரு பிரச்சனையை தான் சந்திக்கிறேன். எனக்கு ரிலாக்ஸ்ன்றதே இல்லை. எனக்கு நிம்மதியா போய் நான் சின்ன பிள்ளைகளோட வேலை செய்யறேன்னா எனக்கு வேலை செய்ய முடியல. ஸ்கூலுக்கும் வந்து பிரச்சனை எனக்கு. அப்ப என்னை யாராலும் காப்பாற்ற முடியல கார்த்திகன். அதனாலதான் நான் திரும்பவும் கேட்டேன். நான் எனக்கு வந்து மேக்சிமம் ஒரு 10 to 15 லட்சத்துக்குள்ள நிதியுதவியை உங்களோட சேனல் மூலமா கடனா எனக்கு உதவி செய்யுங்க. அதை நான் பெற்று பேங்க்ல உள்ள லோன் பிரச்சனையில எனக்கு லோன் எடுத்து தந்தாட்ட பிரச்சனை பிணகார பிரச்சனையை நான் முடிச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன்டா எந்த முழுமையான சம்பளத்தை வந்து நான் பெற்றுக்கொள்ள முடியும். அதை நான் வாங்குற எடுக்கிற பட்சத்தில் உங்களோட சேனலுக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கே நான் வந்து மாதம் மாதம் கட்டி கொண்டு இருக்கிறேன். ஆனால் என்னால் வட்டி கட்ட முடியாது. வட்டி கட்ட என்னால் இயலாது. ஏன்னா முழு இடமும் நான் வட்டிக்கு தானே கார்த்திகேயன். நான் வாங்கி இவ்வளோ நிலைமைக்கு வந்திருக்கிறேன். வட்டி வளர்ந்துதான் எனக்கு கடன் பெருகி இருக்கே தவிர மற்றும்படி நான் கொஞ்ச காலம் வட்டிகளை கொடுத்து கொண்டே இருந்தேன். நான் இப்போ என்னால் முடியலை. இந்த வருமானம் எனக்கு போதாது கொடுக்கறதுக்கு. இப்போ மாசத்துல ஒரு 2 பேருக்கு அல்லது ஒரு 3 பேருக்கு தான் இந்த சம்பளத்துல வர்ற வருமானத்தை பிரிச்சு கொடுக்குறேன். மீதியான ஆட்கள் வந்து சண்டை தான் பிடிக்கணும். எங்க பார்த்தாலுமே என்ன அவைகளுக்கு நான் கொடுக்க வேண்டிய கடன் பேசுவினம் தானே, வாயில வர்ற மாதிரி எல்லாம் பேசுவினம். அப்ப எல்லாத்தையும் சகிச்சு கொண்டு என்னால போக முடியாம இருக்குது. அதனாலதான் இந்த உதவியை நான் கேட்கிறேன். வந்து எனக்கு செய்யற உதவியை மக்கள் ஒரு சேனல் மூலமா ஒரு லோயர் மூலமோ அல்லது ஒரு ஜேபி மூலமோ அதை உறுதிப்படுத்தி எனக்கு அந்த நிதியுதவியை கடனாக தர்ற பட்சத்துல நான் அதை மாசத்துக்கு என்னால இவ்வளவு என்ற சம்பளம் இவ்வளவு வேண்டாம் என்னால இவ்வளவு தர முடியுமென்னு சொல்லி நான் உங்களுக்கு அதை சொல்லுவேன். 5 வருஷத்துல கிட்டத்தட்ட நான் கட்டி முடிப்பேன் நினைக்கிறேன். நான் 30,000 படி நான் கட்ட என்னாலே இல்லை. முழுமையா என்ற சம்பளம் எனக்கு கைக்கு வர்ற பட்சத்துல நான் 30,000 ஒரு மாசத்துக்கு கட்டுவேன். 45 வருதுன்னா 45,000 ரூபாய் சம்பளம். நீங்க ஏன் இவ்வளவு கடனுக்குள்ள வந்ததுக்கான காரணம் எனக்கு உண்மையிலேயே உங்களோட அந்த பதிவையும் வந்து பார்க்கல. ஆரம்பத்துல வந்து சொல்லியிருந்தா அப்ப கடன் பிரச்சனைன்னு சொல்லிக்கூட கடன் பிரச்சனையில என்கிட்ட 2-3 பேர் வந்து இப்படி கதைச்சிருக்கணும். அப்ப நான் அவையில வந்து தவிர்த்து விட்டேன். இப்ப நான் நார்மலாவே சாதாரணமா இருக்கிற பிரச்சனையில தானே இப்ப அக்காட பிரச்சனையை வந்து அவாவும் அவட மகளும் வந்து போன முறை வந்து வந்துருந்துச்சுன்னா அப்ப நான் இப்ப கிருஷ்ணாவோடையும் எடுத்து கதைச்சிட்டு கிருஷ்ணாவுக்கு சொன்னேன். நீங்க பாருங்க அந்த வீடியோ கிடக்கு தானே, அந்த வீடியோ யாரும் உங்கள்ட்ட தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட கதைச்சு அனுப்பி கேட்டு இது செய்யுங்கன்னு சொல்லி போட்டு அவையும் கதைக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவ அனுப்பிட்டேன். அதுக்கு பிறகு இவா இப்ப வந்துருக்கிறா. அப்ப இப்ப வந்துட்டும் கிருஷ்ணாட்ட போகாம நான் வரையில கார்த்திகேயன். கிருஷ்ணாக்கு கால் அடிச்சேன் ஆன்சர் இல்லை, மெசேஜ் பண்ணினேன் ஆன்சர் இல்லை. நேரடியா போயிட்டு கிருஷ்ணா விட்ட போயிட்டு நான் நேரடியா இங்கதான் பாருறேன். ஏனண்டா உங்கள்ட்ட இருந்தாவது எனக்கு ஒரு இது கிடைக்கும். இவ ஆரம்பத்திலேயே இங்க வந்துட்டா. இப்போ கிருஷ்ணாட நிலப்பாட்டிலையும் வந்து இப்போ கிருஷ்ணாவையும் என்ன மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். அவனுக்கும் வந்து 1000 பிரச்சனைகள் இருக்கும், 1000 ப்ரெஷர் இருக்கும். அதை செய்யறதா இதை செய்யறதா இதை செய்யறதுன்னு தெரியாத ஒரு மன அழுத்தத்தில் எனக்கு கிருஷ்ணா ஷுவரா சொன்னவன். அக்கா நான் ஒரு கிழமை 10 நாள் பொறுங்கோ, நான் இந்த இதை நான் கடன் ஆண்டாலும் பெற்று உங்களுக்கு தந்து உங்களை நான் கொஞ்சம் பிரச்சனையிலேயாவது இருந்து மீட்டு விடுறேன்னு சொல்லி அப்ப இன்றைக்கு 1.5 மாசம் ஆயிட்டு. கிருஷ்ணாட்ட இருந்து முடிவு இன்னும் உங்களுக்கு வரையில தானே இல்லையான்ற முடிவே வந்து வரையில சரியா வந்து வரையில. ஆனா இருந்தாலும் அவ அந்த நீண்ட நாளா வந்து இவ்வளவு நாளுக்கு முதல் இங்க வந்த நீங்க 1.5 மாசத்துக்கு முதல் 1.5 மாசத்துக்கு முதல் வந்தவா இப்ப இங்க வந்து இப்ப வந்து உண்மையிலேயே வந்து நான் இப்பயும் திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லித்தான் பார்த்தேன்னா எனக்கு இதை விட வேற வழி இல்லை. நீங்க ஏதாவது ஒன்று பார்த்து உதவி செய்யணும்னு சொல்லியிருக்கல. வாக்குனா சொன்ன விஷயம் வந்து இப்ப நான் இப்ப உதவி வழங்கக்கூடிய மாதிரி இல்லை. எங்களோட உதவி திட்டங்களே நாங்க கொடுக்கறது கிடையாது. இந்த வீடியோவை பார்த்து பார்க்குற அதுவும் எங்களோட புலம்பெயர் தேசத்தில் உள்ள உறவுகள் உங்களோட நிலப்பாட்டை வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்களை வச்சுக்கொண்டு சரி இந்த பிள்ளைய பிரச்சனை வந்து நியாயமானது. இப்போ இந்த அக்காட பிரச்சனையை வந்து எடுத்துக்கொண்டா அவாவும் ஒரு பெண் பிள்ளையும் இருக்கினம். கணவர் வந்து 3 வருடத்துக்கு முதலே பிரிஞ்சு போயிட்டார். இப்போ 3 வருடம் உங்களை பிரிஞ்சு கிட்டத்தட்ட 3 வருடம் அவர் வந்து பிரிஞ்சு போய் அப்போ இவா ஒரு கடன் சூழல்ல சிக்கப்பட்டு வட்டி அப்படி என்று சொல்லி நாங்கள் போயிட்டோம்னு சொன்னாலே வட்டிக்கு மாட்டினவன் யாருமே மீண்டதா வந்து சரித்திரம் இல்லை. அது வந்து இப்போ உங்களோட 45,000 ரூபா சம்பளம்னு சொன்னால் அந்த சம்பளத்தை எல்லாம் உங்களுக்கு தெரியும் இவ்வளவுதான் என்று சொல்லி. ஆனால் வட்டிக்கண்டு உங்களோட தேவைப்பாட்டுக்கு தேவையல் வரைக்குள்ள வேண்டைக்குள்ள அது ஒரு அளவில்லாமல் போய் கொண்டு இருக்கும். ஆனால் எங்களுக்கு வடிவா தெரியும் எங்களோட மாத இன்கம் இவ்வளவுதான். இதை கடந்து நாங்கள் அடுத்த ஒரு லெவலுக்கு போயிட்டோம். அப்போ போக போக ஒவ்வொரு மாதமுமே பின்னடைவை தான் சந்திச்சு கொண்டிருப்போம். இன்னும் பெருகி கொண்டே தான் போகும். அப்போ இது சாதாரணமா அதை நீங்க இப்ப புரிஞ்சு கொள்ளுவீங்க. ஆரம்பத்துல அது தெரியல கார்த்திகேயன். என்னன்னா நான் இதால மாதிரி அதால மாதிரி இந்த கடன்களை ரன் பண்ணி கொண்டு இருக்கணும்னு யோசிச்சேன் நானே தவிர எனக்கு பின்விளைவுகள் இவ்வளவு பெருசா எனக்கு 2 மணி அப்ப எனக்கு தெரியல. அதே சமயத்துல நான் இந்த கடன் பிரச்சனைகளாலேயே மன உளைச்சலுக்குள்ளாகி மன நோயாளியாகி
1 வருஷம் ட்ரீட்மெண்ட்ல இருந்து தான் நான் இப்போ மீண்டும் வந்திருக்கிறேன். இப்போவும் மாதம் மாதம் நான் கிளினிக்கு போகிறேன். சில பேர் என் உற்றார் உறவினரே நான் இப்படி எங்கேனாலும் இது உதவி கேட்டேன், என்ன லூசு பைத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாம் கதைக்கிறார்களும் இருக்கணும். ஆனால் நான் நிதானமாக தான் இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து சின்ன பிள்ளைகளோட வேலை செய்கிறேன். அதோ வேலை செய்கிறபடியே தான் நான் 2 வரைக்கும் இப்படி இருக்கிறேன். இல்லையான்னு சொல்லி சொன்னால் நான் இன்றைக்கு இப்படி இருப்பேன்ன்றது எனக்கு நர்சரி பிள்ளைகளுக்கு நீங்க படிப்பிக்கிறீங்க. அவையில கையாளுறது வந்து அதுக்கு இன்னும் பொறுமையா தெளிவா இருக்கும். நான் இந்த கடன் பிரச்சனையாலேயே இந்த திறமையில எல்லாம் மழுங்கி போய் கொண்டிருக்குது. என்னோட படிப்பிக்கிற டீச்சர்ஸ் ஆக்களே சொல்லுவினேன், கடன் துன்பம் கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்ட இதுல இருந்து டேலண்ட்ல இருந்து நீ குறையக்கூடாதம்மா அப்படின்னு சொல்லி. ஆனாலும் எனக்கு சில இதுகள்ல இப்ப ஒரு கலை நிகழ்வு நடக்கையோ அல்லது ஸ்கூல்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல. எனக்கு அது சரியான கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி என் மகள் வந்து நான் என் கணவரோட இருந்த காலத்துல என் மகள் வந்து 16ஆம் பிள்ளை 17ஆம் பிள்ளை என்ன வீட்டுல சூழல் வந்து புத்தகம் எடுத்து படிக்கக்கூடிய நிலைமையில இல்லை. வெளி பிரச்சனை ஒரு பக்கம், வீட்டு பிரச்சனை ஒரு பக்கம், அப்படின்னு மாறி மாறி போயிருக்கோம். ஆனா இப்ப இந்த 2 வருஷத்துல இந்த பிள்ளை இந்த படிப்பு வந்து இனி இல்லை அந்த அளவுக்கு இந்த மகள் முன்னேறி இருக்கிறார். அதனால நான் சாகக்கூடாது, இந்த பிள்ளையோட நான் வாழணும், இந்த பிள்ளையை படிப்பிச்சு நல்ல ஒரு நிலைமையை கொண்டு வரணும். நான் பட்ட கஷ்டத்தை இந்த பிள்ளைக்கு நான் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். காட்டிக்கன்னா எங்களுக்கு பணம் வேண்டாம், பொருள் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். நிம்மதியா நான் இருந்து பிள்ளைய சந்தோஷமா படிப்பிச்சு அவளுடைய ஆசை என்னமோ அதை நிறைவேற்றணும். அதுதான் இந்த கொள்கை. இப்ப ஒரு கொள்கையா வந்து வச்சிருக்கிறேன். அதான் என் கடைசி ஆசையும் கூட. எனக்கு இனி எதுவுமே இல்லை. எனக்கு எந்த மகள், அவளுக்கு நான், அவ்வளவுதான் எங்களோட லைஃப். இந்த உலகத்துல வந்து நாங்க கடன் படுறது காசு பண்றது எல்லாமே வாழ்றதுக்காகத்தான். நாங்க நிம்மதியா வாழணும், அடுத்த நிலைக்கு போகணும், நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் பண்றோம். அப்ப சாகரத்துக்காக பண்றது இல்லை யாரும் கடன். அப்ப அதால வந்து நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப அந்த அக்கா வந்து இப்பயும் வந்தவா இப்ப இதுல இருந்து நான் அனுப்பி ஓகே கடைசியில உதவி செய்யலைன்ற ஒரு குற்ற உணர்வு எனக்கும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சரி அவாவும் வந்து அதை எதிர்பார்க்கிறா. நான் வழக்கமாகவே பதிவுகள் செய்யக்குள்ள இதுகளை வந்து கவனமாக பார்க்குறேன். நான் அந்த கடன் பிரச்சனை அதுகளை வந்து முன்னின்று நான் பதிவு செய்து இது வரைக்கும் வந்து வேண்டி கொடுக்க முற்பட்டதில்லை யாருக்குமே. வந்து அப்படி யாருமே கடனுக்கு உதவி செய்ய மாட்டேன் எனக்கு தெரியுது. ஆனாலும் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் உங்களை மாதிரி யூடியூப் சேனல் செய்யற சகோதரங்கள் செய்திருக்கணும்ன்றதால நானும் ஏதோ ஒரு கொஞ்சம் உதவி கிடைச்சாலும் காப்பாற்றப்படுவேனே என்ற ஒரு இதுல என்ன பண்ணலாம். நான் பதிவு செய்து உங்களுக்கு பிரயோசனம் இல்லை. ஆனா நீங்க வந்து இப்ப கேட்பீங்க தானே காத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு, உங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்க நான் உங்களுக்கு மறைக்க முடியாது. எந்த முழுமையான பிரச்சனையை நான் உங்களுக்கு சொல்லத்தான் வேணும். அதே மாதிரி தான் நான் கிருஷ்ணா தம்பிக்குன்னு சொன்னேன், சொல்லி போட்டேன். அப்ப இந்த பெரிய கடன் தொகை என்றபடியா எனக்கு உதவி கிடைக்கல என்ற மாதிரி கிருஷ்ணா ஆரம்பத்துல சொல்லிச்சு. அப்ப சரி அப்ப எனக்கு அப்படி ஒரு உதவி பெரிய தொகை என்றபடியா தானே கிடைக்கல. ஆனா எனக்கு நீங்க இப்படி ஒரு உதவியை செய்யுங்க, என்ன நம்பினா நீங்க செய்யுங்க, நான் இதே ஊர்ல தான் இருப்பேன், இதே வேலை தான் நான் செய்யறேன், நிச்சயமா நான் அதை உங்களோட அது ஒரு நிரந்தர வேலை, அரசாங்க வேலை. சிஎஸ்டிக்குள்ள டீச்சரா இருக்கிறேன், சிஎஸ்டிக்குள்ள டீச்சரா இருக்கிறா. அது வந்து இப்ப 45,000 ரூபாய் சம்பளம் வந்து அங்க இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இவா வந்து ஒரு பெரிய தொகை கடனை வந்து பட்டிருக்கிறா. ஆனா நீங்க இப்ப கேட்கிற இந்த 10 to 15 லட்சம் ரூபாய்க்குள்ள ஆன காசு வந்து உங்களோட கைக்கு கிடைக்கக்குள்ள நீங்க அதுல இருந்து விடுதலை பெறக்கூடிய மாதிரி இருக்கு. நிச்சயமா எது நான் லோனுகள்ல இருந்து மீண்டுடுவேன். அதை விட நான் சின்ன நான் இப்ப கடன் வாங்கினேன் தானே அவைகளுக்கு நான் வட்டி தர முடியாது, என்ன வட்டி கேட்காது, எங்க முதல் மட்டும்தான் தருவேன் சொல்லி இருக்கிறேன். அப்ப அவைகளுக்கு எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டேன் சொல்லி சொன்னா எனக்கு மீதியாக நான் சொன்னேனே நான் வருத்தம் வந்து இந்த டைமில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுகள் என்ற நல்லா பழகின என் பேரண்ட்ஸ் தான், எனக்கு உறவுகள் யாரும் உதவி செய்யல. எந்த 1-2 இந்த உடன்பிறப்புகளை தவிர எந்த உறவுகளும் எந்த சைட்ல எந்த உறவுகளும் எனக்கு உதவி செய்யல. ஆனா எந்த ஃப்ரெண்ட்ஸுகளும் நான் படிப்பிச்ச பிள்ளைகள தாய்மை தான் எனக்கு உதவி செய்தவை. அவையல் வந்து தந்த நகைகள் எல்லாத்தையும் நான் அடைய வச்ச டைம்ல நான் வட்டி கட்டி கொண்டிருந்தேன். நான் தொடர்ந்து அந்த 1 வருஷம் நான் மனநோயாக்கி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்த டைமில் முழு நகையும் ஏலத்துக்கு போயிட்டு அது நான் பிரைவேட் பேங்க்ல வச்சேன். அப்ப அதுல வந்து நான் இப்ப என்னால முடிஞ்ச அளவு சில பேருக்கு மட்டும் ஒரு 5 பவுன் நகைக்கு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சீட்டுகள் போட்டு அப்படி நான் இதன் கொடுத்துட்டேன். என்ன ஒரு 13 பவுன் நகை நான் அவைகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அவைகளை நான் தாமதம் கேட்டிருக்கிறேன்.
என் பிள்ளை O level எடுத்து முடிகிற காலத்துக்கு பிறகு நான் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பொருளாக செய்து தருவேன். ஏனெண்டா இப்போ பவுனும் விலை, அதை விட எனக்கு வேறு வேறு லோட்டுகளும் இருக்குது. அதுகளை குறைச்சி கொண்டு நான் மீடியா செய்து தருவேன். அவைகள் அதுக்கு எனக்கு சம்மதம் சொல்லி அவைகள் எனக்கு ஒரு ரிலாக்ஸ் தந்திருக்கணும். அதுக்கு உண்மையிலேயே நான் இந்த பெற்றாருக்கும் இந்த சிநேகிதிகளுக்கு நான் நன்றி சொல்லணும். அவைகள் சொல்லி நம்ம என்னென்ன என்னில் நம்பிக்கை இல்லாமல் இல்லை காட்டுங்கன்னா, நிச்சயமா நான் உயிரோட இருந்தா தங்களுக்கு வாங்கின பொருளை நான் பொருளா தருவேன் என்ற நம்பிக்கை அவைகளுக்கு இருக்கு. அந்த ஒரு நம்பிக்கை தான் என்ன வாழ வச்சிருக்குது. இப்ப எனக்கு இன்னும் ஒரு 2 வருஷத்துல இந்த மகள் ஓயல் எடுத்துருவா. அப்ப எனக்கு அதுக்கிடையில நான் ப்ரெஷர் இல்லாம இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும், என் பிள்ளைக்கு நான் நல்ல மாதிரி இருந்து நல்வழிப்படுத்தி அவளை படிக்க வைக்கணும்ன்றது இந்த கடைசி ஆசைன்னு சொல்லலாம் கார்த்திகண்ணா. இந்த வாழ்க்கையை நான் வாழ்றதுக்காகத்தான் இந்த 15 லட்சம் ரூபாவை கேட்கிறேன். நான் அதுக்கு உங்களுக்கு நான் எங்க எப்படி கடனை கட்டுறேன் என்ன மாதிரின்றதை நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்லுவேன். அதை நான் மாசம் மாசம் எப்படி கட்டணும்ன்றதை நீங்க எதுவும் கிடைக்கிற பட்சத்துல சொன்னா நான் அதையும் நீட்டாக செய்வேன். ஒரு லோயர்ஸ் மூலமோ அல்லது ஒரு ஜேபி மூலமோ எனக்கு நீங்க பொறுப்பு வச்சு எழுதி அதை நியாயப்படி எனக்கு எப்படி தரணுமோ அந்த கடன் உதவி அதை செய்து தாங்கோ. நான் உங்கள்கிட்டையும் இதை மன்றாட்டா கேட்டு எங்களோட மக்கள்கிட்டையும் கேட்கிறேன். இதுல இருந்து நான் எனக்கு இந்த உதவி கிடைச்சா என் பாதி உயிர் மீட்ட மாதிரி கார்த்திகண்ணா. இதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அன்றைக்கும் இதே மாதிரி தான் கவலைப்பட்டிருந்தா. இப்ப கடைசியாகவும் எனக்கு எந்த ஒரு வழியும் இல்லை. இதுதான் நான் எதிர்பார்த்து வந்தது. இப்படி இங்க இருந்து யாழ்ப்பாணம் போய் அங்க இருந்து அப்படியே துருவா இங்க வரணும்னு சொல்லிக்கல. என்னால செய்யக்கூடியது ஒரே ஒரு வேலை அந்த பதிவு செய்து போடக்கூடியது. அப்போ பதிவு செய்து போடக்கூடியது உங்களோட விஷயம் என்னன்றதை சொல்லலாம். இப்போ அவாக்கு கடன் பட்டிருக்கிறா, கடன் பட்டு அதை வட்டி என்று சொல்லி இறங்கிட்டாலே அவ்வளவுதான். அந்த வட்டிக்கு கொடுக்குறாக்கள் உண்மையிலேயே நீங்கள் ஒரு மனச்சாட்சியாக செயல்படணும். இப்போ ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் பிஸ்னஸ் மேனு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அவன் ஏதோ ஒன்று தந்து கொள்ளுவான். ஆனால் இவையில மாதிரி ஆக்களுக்கு தெரியாது. ஒரு சின்ன ஒரு கடனை வேண்டி இருப்பினும் கடனை வேண்டி போட்டு ஒரு குறிப்பிட்ட வட்டியை கட்டி கொண்டிருப்பினா தங்களோட மாதம் 45,000 வருமானம் பண்ணால் 30-40,000 வட்டியாக போகும். அங்கே சாப்பாட்டு செலவுக்கு வெளியே இருந்து கடனாக கொண்டிருக்கும். அப்போ பெரிய அமௌண்ட். பிறகு அதுக்கு வட்டிக்கு வட்டின்னு சொல்லி இதே கட்டிக்கொண்டே இருப்பினும் அது என்னத்தை நினைச்சு பயப்படுவினோம்னு சொன்னால் இந்த சமூகம் மற்றது நாங்களை நம்பி தந்தவை இதை நாங்கள் கொடுக்க தவறுனாவே பேசுவினம் அப்படின்ற ஒரு மன எண்ணம் எல்லாம் இருக்கும். அந்த பேசுவினம் என்ற ஒரு பயத்திலேயே வட்டியை கொடுத்து கொண்டிருப்பினோம். அந்த வட்டிக்கு கொடுத்தாக்களும் சிரிச்சு கொண்டு வட்டியை வேண்டிட்டு எனக்கு முதல் நீ தரவணும் பண்ணிட்டு எங்கேயோ ஒரு கட்டத்துல வச்சு உங்களை அவமானம் தான் படுத்த போயிடும். அதுதான் நடந்து கொண்டே அவமானப்படுத்த போயிடும். இந்த அறிவு புத்திசாலி இப்ப கடன் பட்டிருக்கிற உறவுகள் கூட உங்களால கட்ட முடியாட்டி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க, நிப்பாட்டுங்க, நிறுத்தி போட்டு நீங்க சொல்ல வேண்டிய வேலை நான் வேண்டின முதல்ல உங்களுக்கு தரேன். நான் கடன் வேண்டினா தான் நீங்க வட்டி கட்டினீங்கன்னா உங்கள்ட்ட அந்த அளவு இன்கம் இல்லாம நீங்க வட்டி கட்ட மாட்டீங்க. காலம் ஃபுல்லாவே அடிமைகளாக அவர்களுக்காகவே உழைச்சு கொண்டிருக்கணும். இப்ப ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்கிற அது என்னதான் 45,000 சம்பளத்தை வச்சு கட்டி மீண்டு வரையலுமா? வராது. அவங்களுக்கு நீங்க வாழ்க்கை ஃபுல்லா முதல் கொடுக்க இல்லாத வட்டி தான் கொடுத்து அப்ப அடிமையா நீங்க இருக்க வேண்டி வரும். அப்ப அதுல இருந்து நீங்க மீளணும். நீங்க இந்த உலகத்துல இருக்கிற வாழ்றதுக்காகத்தான். அப்ப நியாயப்படி நம்ம வேண்டின முதல்ல கொடுக்கணும். அப்ப அதை மனச்சாட்சி ரீதியா நீங்களும் புரிஞ்சு கொண்டு அவையில விடணும். அதே மாதிரி இது ஒரு சிலர் இப்படி மாட்டி தங்களோட உயிரையே இழந்திருக்கணும். நிறைய குடும்பங்கள் இப்பயும் இதால பிரிஞ்சு அல்லல் பட்டு துன்பப்பட்டு இந்த பிரச்சனையால தான் போய்கொண்டிருக்குது. உண்மையிலேயே சொல்றேன், இப்படியும் ஒரு உதவி எனக்கு கிடைக்கல என்று சொன்னா நாங்க வாழ்றதுக்கு என்னால ஒரு வீதம் கூட எனக்கு பதில் சொல்ல முடியாத நிலைமையில நான் ஒரு டீச்சர் இருந்து இப்படி இருந்து இதன்கிட்ட கேட்கல கூட நான் யோசிச்சுட்டு தவித்து விட்டது. இப்பயும் கடைசியா முடிவு எடுத்தது அவளத்துக்கு இதை விட எனக்கு இனி எந்த ஒரு வழியும் இல்லை அப்படின்ற ஒரு இதை சொல்லிட்டா நான் இப்போ வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக வலிக்கிட்டுட்டு நான் சரியாக்கா உங்களுக்கு நான் செய்யக்கூடியது உண்மை நிலப்பாட்டை கதைச்சி நாங்கள் பதிவை போடுவோம். பதிவு போட்டு அவன் எனக்கு உதவி என்று பெற்று தராதிங்க. கடனாக யாராவது நீங்கள் இதை செய்யுங்க, நான் லோயர் வேணுமா இல்லை வீடியோ பதிவில் வேணுமா என்னத்தில் வேணுமானாலும் நான் பதிவு செய்து நான் இவ்வளவு தொகை உங்கள்கிட்ட கடனாக வேண்டுறேன் அப்படின்றத நான் சொல்லுவேன். சொல்லி உங்களுக்கு அதை தந்து மாதம் மீள என்னால் செலுத்தவும் முடியும், நான் செலுத்துவேன் அப்படின்றத சொல்கிறேன். அப்போ தனக்கு இப்போ பிரதானமாக தேவையாக இருக்கிறது 10,000 to 15 லட்சம் ரூபாய்க்குள்ளான பணம் இருந்தால் தனக்கு பிரச்சனை இருந்து முன்றோம். அன்றைக்கு வரைக்குள்ள சொல்லியிருந்தவா தான் படிப்பிக்கிற இடத்துல கடன் தந்தவங்க தாரமாரா பேசுவதாகவும் அப்போ அவைகளுக்கே பயந்து ஒழிச்சு திரிகிறது. கஷ்டமா இருக்கு, சரியான கஷ்டமா இருக்கு, வேலை செய்ய முடியல. சில பேர் அதை ஒரு பாணியாக பயன்படுத்துறது, மிரட்டியே இப்போ வட்டி கொடுக்குற ஆக்கள்கிட்ட மெயின் வேலையை அவங்கள தகாத வார்த்தைகளால் பேசி
அதை வந்து வேண்ட முற்படுறது அது வந்து ஒரு பாவ செயல். எனக்கு தெரிஞ்சு சாதாரண மனுஷர்கிட்ட நீங்கள் வட்டிக்கு கொடுக்குறது கூட ஒருத்தன்ட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணி பெரிய அளவில் உழைச்சி கொண்டு இருக்கிறான்ட்ட கொடுத்து போட்டு எவ்வளோ மாட்டலாம் இது செய்யலாம். அதாவது ஒவ்வொரு தட்ட தன்மையை மறைஞ்சு அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். நீங்கள் பெரிய கடன் வேண்டி இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வட்டியால் தான் இவ்வளோத்துக்கு வந்து நான் ஆரம்பத்தில் வாங்கினது கிட்டத்தட்ட எல்லாமா சேர்த்து ஒரு 25 லட்சம் தான். 25 லட்சம் ரூபா கடனா நீங்க பெற்றிருக்கிறீங்க. அது உங்களுக்கு வந்து பெரிய ஒரு தொகையா மாறிட்டு என்னடா அதுக்குள்ள ஜுவல்ஸும் அடங்குது, காசு நகையெல்லாம் வேண்டி வச்சிருக்கிறீங்க. உண்ட அடைக்கிறதுக்கு உண்ட அடைக்கிறதுக்கு உண்ட அப்படின்னு சொல்லி என்னால எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லாம போயிட்டுது. அப்ப என் குடும்ப வாழ்க்கையும் சரியான வன்முறையான வாழ்க்கையா போய்கொண்டிருந்தது கல்யாணம் கட்டின காலத்துல இருந்து. அப்ப அதனால நான் தான் ஒரு சும தாங்கியா இருந்து இன்று வரைக்கும் என்ன நம்பித்தான் கடன் தந்தவங்க எல்லாரும் என்ன நம்பித்தான் கடன் தந்திருக்கணும். இன்று வரைக்கும் என்னில தான் நம்பிக்கை வச்சிருக்கணும். நிச்சயமா இவள் உயிரோட இருந்து நல்ல சுகதேகியா இருந்தா நிச்சயமா தருவா. நான் சுயினமுற்றி இருக்கேக்கல கூட எனக்காக ப்ரே பண்ணின இந்த உறவுகளை விட இந்த நண்பிகள், என்னுடைய பேரண்ட்ஸ், இந்த பிள்ளைகள் நிறைய பேர் என்ன ப்ரே பண்ணி உண்மையா அதுகள பிரேயர்ஸ் தான் என்ன இன்றைக்கு நல்ல ஒரு சுகதேகியா இதுல இருந்து கலைக்க விட்டுருக்குது. அதுக்கு நான் உண்மையா கடவுளுக்கு நன்றி சொல்லணும். என்னோட நல்ல மாதிரி பழகுற எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். அதே சமயம் நான் இப்ப முன்னம் போட்ட பதிவால என்ற நிறைய உடன்பிறப்புகள் உறவுகள் எல்லாரையும் இழந்துட்டேன். என்னோட அவைகளுக்கு சமூகத்துல கௌரவ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி எனக்கு இப்ப யாருமே இல்ல. எனக்கு என் அம்மா அப்பாண்ட ஆறுதல் மட்டும்தான் இருக்கு. என்ன சாவுக்குன்னு தங்களுக்கு வேணாமன்னு சொல்லி ஒதுக்கின உடன்பிறப்புகளும் இருக்கணும். எல்லாத்தையும் சகிச்சு கொண்டு நான் திருப்பவும் வந்ததுக்கு காரணம் எல்லாருக்கும் நான் வாழ்ந்து காட்டணும். எனக்கு வாழ்ற ஆசை இல்லையன்னா நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு பிள்ளைய கடவுள் எனக்கு அருமை பெருமையா தந்த இந்த செல்வத்தை நல்ல கல்வியை கொடுத்து வளர்த்த ஆளாக்கி நாளைக்கு இன்றைக்கு நான் ஒரு ஆள்கிட்ட போய் கையேந்திர மாதிரி எந்த பிள்ளை நாளைக்கு கையேந்த கூடாது. அதே மாதிரி அவ நாளைக்கு 4 பேருக்கு உதவி செய்யணும். அம்மா சின்ன வயசுல இருந்து என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த ஆளாக்கி விட்டவா. நான் ஒரு புண்ணியம் செய்து என் அம்மாண்ட இதுகளை கவலையால நீக்கணும். இந்த பிள்ளை இப்பவும் அவ சின்ன வயசுதான். ஆனா நிறைய எனக்கு அட்வைஸ் சொல்லுவா. என்ன அவாவே கேட்பா, கார்த்திகண்ணா அம்மா வேண்டாம், இந்த லைஃப் எங்களுக்கு வேண்டாம், எனக்கு சாக பயம் இல்லையம்மா, 2 பேருமே சாகிறத விட எங்களுக்கு வேற வழி தெரியல. ஏனென்றா அவ விட்டையும் சில பேர் மறைச்சு வீட்டை அம்மா நிற்கிறாவோ, நான் அம்மா வந்தா ஓடி ஒழிக்கிறா, காண கிடைக்கல, அப்படி இப்படின்னு சொல்லி 1-2 பேர் சில வேளையில பிள்ளைய மறைச்சு கூட ரோட்டு வழியே கதைக்கணும். அப்ப பிள்ளை வளர்ற காலம் இல்லையா கார்த்திகேயன். அதனால எனக்கு அது ஒரு பயம். ஏனென்றா சமூகத்துல இப்ப எவ்வளவோ இதுகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அதனால எந்த கடன் பிரச்சனைகளால நாளைக்கு வந்து நான் இதை விட பெரிய பிரச்சனைகளை சந்திக்க கூடாதுன்னு நான் இருக்கிறேன். இன்று வரைக்கும் நான் இல்லையென்றா பிள்ளை இருக்காதுன்றதும் எனக்கு வடிவா தெரியும் காட்டுங்க. நான் தற்சமயம் என்ற சூழ்நிலை என்னால் இயலாது, எனக்கு இதை கடந்து போக முடியல, என்ற வாழ்க்கையை நான் ரன் பண்ண முடியலை என்ற சூழ்நிலை நான் சாகிறனாக இருந்தா எந்த பிள்ளை மறுகணமே தானே தன்னை இதாண்டி என்னோட வந்து சேர்ந்துருமே தவிர சமூகத்துல வாழ நினைக்காது. அப்படி ஒரு கொள்கையில தான் இந்த பிள்ளை இருக்குது. அதனால நான் ஒரு தவறு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு காட்டிங்கன்னா எனக்கு இந்த உதவியை செய்கிற பட்சத்துல நிச்சயமா எங்கட பாதி உயிராவது காப்பாற்றப்பட்டு சமூகத்துல நான் நடமாடி திரிஞ்சு நல்ல மாதிரி வேலை செய்வேன். என் பிள்ளைய 2-3 டியூஷனுக்கு விட்டு படிப்பிச்சு ஸ்கூலுக்கு நிரந்தரம் அனுப்பி அவளை ஒரு டென்ஷன் இல்லாம நான் வச்சிருக்கணும்னு ஒரு இது எனக்கு. இது உலகம் வந்து விசித்திரமானது. அதான் நீங்க இப்ப ஒரு பிள்ளையான முடிவு எடுத்துட்டா சொல்லும் இந்த தொகையை நான் தந்திருப்பேன், என்னடா நிச்சயமா அடே இந்த பிள்ளையான முடிவு எடுத்துட்டேன். அதுவே நீங்க இருக்கேக்கல அதை வந்து உங்களுக்கு செய்யாது. எல்லாமே இந்த இப்ப ஒரு சிலர் உதவி செய்யற மக்கள்ன்றது வந்து ஒரு சிலர் இருக்கிறோம். உங்களோட நிலப்பாடு உண்மையான நிலப்பாடு. அவ ஒரு டீச்சர், அவ கொண்டு ஒரு சம்பளம் கொண்டு வந்து கொண்டிருக்கு, இன்கம் கொண்டு வந்து கொண்டிருக்குது. யாராவது உறவுகள் உங்களுக்கு அவட குடும்பத்துக்கு உதவி செய்யணும், ரைட், நீங்க உதவி செய்ய விரும்புறீங்கன்னு சொன்னா அந்த உதவியை வந்து கடன் அடிப்படையில வழங்கி நீங்க அதை மீள வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதுவும் சட்ட ரீதியா எழுதி நீங்க அதை கொடுத்து அதுல இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. இப்ப நான் உதவின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு சாதாரண ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா வாழ்வாதாரம் ஒரு குடும்பத்துக்கு வழங்கிட்டு போகலாம்ன்ற ஒரு பார்வையில போய் கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு இதற்கு கேட்கல ஒரு பெரிய விஷயமா, ரைட்டா, இதை பார்க்கட்டும். அப்ப அதுக்காகத்தான் நான் ஆரம்பத்துல இருந்தே தவித்து விட்டேன். இப்ப கடைசி அக்கா செய்த ஒரு செயலால வந்து எனக்கு அதை மீறி போக முடியல. என்னன்னு சொன்னா இதை விட எனக்கு இனி எந்த ஒரு வழியும் இல்லை அப்படின்ற ஒரு நிலப்பாட்டை வந்து சொல்லியிருந்தா. அப்ப அதுக்காக நான் சரி நம்ம ஒரு பதிவு கதைச்சு பதிவு போடுறது தானே, நம்ம செய்யறது இல்லை உதவி. ஆனா யாரோ ஒரு உறவு அதை பார்த்து இறங்கி செய்தா
அது எனக்கும் சந்தோஷம். நிச்சயமா நான் உங்களை நம்பித்தான் வந்து நான் கட்டிக்கணும். நீங்க நிறைய பேருக்கு செய்திருக்கிறீங்க. இதே மாதிரி இதே நம்பிக்கையோட தான் நான் கிருஷ்ணா தம்பிகிட்டையும் போனேன் நான். ஆனா வந்து அது சில பேருக்கு இந்த நிலப்பாடு விளங்காம யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கணுமோ எனக்கு அது தெரியாதான். ஒருத்தர் கூட முன்வரையில ஒரே ஒரு அண்டி ஊடாக மட்டும்தான் இந்த மகளுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் 10,000 அவ தந்தவா படிப்புக்கு உதவி செய்யறா. அந்த 10,000த்துல நான் பிள்ளைண்ட படிப்பையும் அவ அதுல சொல்ல வேணாம்னு சொல்லி மென்ஷன் வேணாம்னு சொல்லி சொன்னவா. ஏண்டா அது வேண்டாம் அம்மா, ஏண்டா நான் வந்து பெரிய இதா நான் உங்களுக்கு செய்து காப்பாத்த இல்லை. ஆனா உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ இப்படி முயற்சி செய்யறதால யாரு முன்ன ஒதுக்கி வச்சாலோ அல்லது உண்ட வீட்டை வராம உங்களை இரண்டி வச்சாலும் நீ கவலைப்பட வேண்டாம். உண்ட முயற்சி தான் உன்னை காப்பாற்று. நாங்கள் இன்னும் ஒரு ஆண்ட சப்போர்ட் இல்லையா வாழ முடியாது. ஏதோ ஒரு வழியில எங்களோட மக்கள் நிறைய பேரை காப்பாத்திருக்கணும், நிறைய வழியில காப்பாத்திருக்கணும். என்னையும் இப்படி ஒரு வழியில காப்பாத்திக்கணும் என்று நம்பித்தான் நான் முதல் பதிவும் செய்த. நான் இதுவும் உங்கள்கிட்ட செய்கிறேன். நிச்சயமா எந்த நிலைமை அறிஞ்ச ஏற்கனவே நீங்க பார்க்கலாம் கிருஷ்ணாண்ட யூடியூப்ல போட்டிருக்கிறேன். இந்த தை மாதம் முதலாவது வன்னி மாவட்டத்துக்கு முதலாவது வீடியோ 2024ஆம் ஆண்டு எந்த வீடியோ தான் போட்டிருக்கு. அப்போ அந்த வீடியோவையும் பார்த்து தெளிவாக விளங்கலாம். நான் அதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன், இதில் நிறைய சொல்ல இல்லை. அதனால சொல்லவும் நான் விரும்ப இல்லை. அது சொல்லியும் பிரியோசனம் இல்லை கார்த்திகன். இல்லை தனிப்பட்ட பிரச்சனையால் அது தேவையில்லை. இப்போ அவளோட பிரச்சனையில வந்து என்னட்ட முதல் வந்ததில் நான் திரும்ப அனுப்பினான் இது செய்தது. அப்போ இப்போ வந்திருக்கிற இந்த பிரச்சனையை சொல்லி உண்மையிலேயே யாராவது உறவுகள் அவாக்கு சட்ட ரீதியாக நீங்கள் எழுதி கொடுத்து அவாக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்தால் இப்போ அதிலிருந்து தான் இவ்வளவு ஒரு உதவி இருந்தால் நான் அதோட நிம்மதியாக இருந்து மற்ற பிரச்சனையில் நான் கட்டமாக பிறகு வந்து பார்த்து கொள்ளுவேன். எனக்கு இப்போ உடனடி பிரச்சனைன்னு சொல்லி இருக்கிறது இதுதான். இதால் என்னால் ஒரு வேலையுமே செய்து கொள்ள முடியாமல் இருக்குன்னு சொல்லி அப்போ இப்பையும் தான் அங்கேருந்து இங்கேருந்து கடைசியாக இங்கே இருந்து நானும் வந்து திருப்பி அனுப்பிடக்கூடாது அப்படின்றதால தான் சரியா உடைஞ்சு போயிட்டான் வந்து நான் இங்க இருந்து நான் கிருஷ்ணாண்ட வீட்டை போய் சரியா அலைஞ்சு திரிஞ்சு கிருஷ்ணாண்ட வீட்டை மட்டும் போயில்லை கிருஷ்ணாவை சந்திக்கிறதுக்காக அவ இந்த சகோதரிகள் வீட்டு எல்லாத்தையும் வீட்டையும் போயிட்டு வந்து கடைசியா அந்த நடு ரோட்ல நின்று நினைச்சேன்னா நேர கார்த்திகனாட்ட போவோம் போயிட்டு இன்றைக்கு என் வாழ்க்கைக்கு ஒரு கடைசியும் ஒரு முடிவுமா ஏதோ ஒரு முடிவை தேடுவோம்னு தான் வந்தேன். ஏனெண்டா நாளைக்கு விடிய போகுது, விடிஞ்சுதண்டா நான் வேலைக்கு வலிக்கிடுவேன். ஆனால் நான் என்னென்ன பிரச்சனை எத்தனை பேர்கிட்ட பேச்சு வாங்க போகிறேன் எத்தனை பேர்கிட்ட அவமானப்பட போகிறோன்னு தெரியாமல் தான் என் பொழுது விடியும். நிம்மதி என்றதே இல்லை எங்களுக்கு. அதனால தான் நான் இவ்வளவு பாடுபட்டு நான் ஓடி தெரிகிறேன். சில வேளையில் இன்றைக்கு கூட நான் இங்கே வந்து போகிறதுக்கு கூட நிறைய காசுகள் வேணுமென்னு ஒரு நாள் பயணம் செய்கிறேன்டா கூட நான் போன கிழமையிலேருந்து முயற்சி செய்து இந்த ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் நான் வெளிக்கிறோணுன்றதுக்காக நான் சிறுக சேர்த்து தான் நான் இந்த பஸ் பயணத்தை மேற்கொண்டு இங்கே வந்த நான் எந்த உண்மை நிலப்பாடு இது. எனக்கு உண்மையிலேயே இப்படி பிரச்சனை இருக்கான்னு சொல்லி நீங்கள் அறியணுமென்று சொல்லி சொன்னால் கார்த்திகண்ணா கூட வந்து எங்களோட ஊர் மட்டத்திலே இங்கே ஒரு ஜிஎஸ்ஓ அல்லது ஏஜிஎஸ்கார் யார்கிட்ட இருந்தாலும் எந்த சூழ்நிலையை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். நான் எனக்கு நடந்து முடிஞ்ச உண்மை சம்பவங்களை தவிர நான் எந்த ஒரு உதவிக்காக எந்த ஒரு பொய்யும் நான் சொல்ல இல்லை. இதுதான் என் உண்மைத்தன்மை. இதை விட நான் என் உண்மையை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கடன் படுறது ஒரு வட்டிக்கு நாங்கள் 1,00,000 ரூபாய் வேண்டுறோம்னா ஒரு ஆள் 10% வட்டி கேட்குதுன்னு சொன்னால் நாங்கள் யோசிக்கணும் எங்களோட மாத இன்கம் என்ன, மாதம் வருமானம் வந்து நான் 45,000 முளைக்கிறேன்டா. அப்போ எனக்கு இனி 35,000 தான் கைக்கு வரும். அப்போ நான் இன்னும் ஒரு 2 லட்சத்தை வேண்டிட்டேன்னு சொன்னால் மொத்தமாக இருக்கிற காசு ஃபுல்லாகவே எனக்கான சாப்பாட்டுக்குரிய வருமானம் வராது. அப்போ அதை நான் கடன் பட போகிறேன். அப்போ நான் பின்னோக்கி போக போகிறேன். இது கல்குலேஷன் பண்ண தெரிஞ்சாலே நம்ம அந்த ஃபீல்டுக்கு நான் அந்த தவற முதலே விட்டுட்டேன். இப்பதான் எனக்கு தெரியுது நான் கடன் பட்டது விழுக்காடு வந்து இப்பதான் நான் யோசிக்கிறேன். நான் இவ்வளவுத்த நானாவ செய்த நான் அப்படி என்ற மாதிரி எனக்கு இருக்கு. நான் அதை மட்டும் நம்புங்க. அந்த வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமானது. நாங்கள் போடுற எல்லைக்குள்ள வந்து வாழ்க்கை இல்லை. அதாவது வாழ்க்கையை வந்து பிளான் பண்ணுவோம் இப்படித்தான் போகுதுண்டு. நாளைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதம் நிகழலாம், அதிசயம் நிகழலாம். நாளைக்கும் நீங்க பிரச்சனையில இருந்து வெளியே வரலாம். இல்ல அது கழிச்சு ஒரு 3-4 மாதத்துலயும் நடக்கலாம். இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இப்ப அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாததுதான் எங்களோட வாழ்க்கை. ஆனா அதிசயமும் வரும், துக்கமும் வரும். ரெண்டையும் பாக்குறதுதான் வாழ்க்கை. எல்லாத்தையும் கடந்து வந்து நான் தனி மனுஷியா எல்லாத்தையும் கடந்து போராடி கொண்டுதான் இருக்கிறேன். இனியும் வந்து நான் எந்த முள்ளு பாதையில இந்த புள்ளியையும் சேர்ந்து நடக்க வைக்கிறதுல எனக்கு சத்தியமா விருப்பம் இல்லை. அவளுக்கு படிக்கணுமென்ற சரியான ஆசை. அவள் சொல்லுவா, அம்மா எனக்கு வந்து படிக்கணுமென்று நிறைய ஆசை இருக்கு. ஆனால் வீட்டை சுற்றி வச்சு இப்போ காலமாக வந்து ஒரு ஆள் பேசி போட்டு போகும் கார்த்திகண்ணா.
பிறகு ஒரு 2 பேர் வரையினோம்னா நிச்சயமா நான் சத்தியமா பப்ளிக்காவே சொல்றேன், நான் ஒழிச்சிடுவேன். என்னால முடியாது, அவைக்கு பதில் சொல்ல முடியாது. பேருந்து பொழுதுபட நாங்க வீட்டை நிக்கிறோம், வீட்டை லைட் எரியுது அப்படின்னு கேட்டா 8 மணிக்கு கூட, இன்று வரைக்கும் 8 மணிக்கு கூட பொம்பளைகளும் கடன்காரரா வந்திருக்கணும், ஆம்பளைகளும் வந்திருக்கணும். அப்ப எல்லாரையும் நான் ஃபேஸ் பண்றேன். அப்ப நான் என் கடனுக்காக என் ஊரை விட்டு ஓட முடியல, நாட்டை விட்டு ஓட முடியல, இருந்து நான் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். அண்ணா அதுக்காகத்தான் நான் இப்போ இதை யோசிக்கிறேன். இனி என்னால் வட்டிக்கு வாங்க முடியாது, உதவி செய்கிற உறவுகளுக்கும் நான் வட்டியை கொடுக்க முடியாது. அவைகள் 15 லட்சம் ரூபாய் எனக்கு உதவி செய்யணுமெண்டா அந்த 15 லட்சம் ரூபாயே நான் திருப்பி கட்டுறதுக்கு தான் என்னால் முடியும். எனக்கு அதை முடியல. கடன் அடிப்படையில இப்ப நிறைய பேர் நிறைய நிதி உதவி கொடுத்திருக்கணும், வாழ்வாதார அடிப்படையிலயோ சரி, நிறைய இதை கொடுத்திருக்கணும், பல லட்சம் ரூபாய. நான் இதை எனக்கு அவைகள் கொடுக்க போற ஒரு சலுகை அந்த வட்டி இல்லாம ஒரு கடை. அக்காட பிரச்சனை எல்லாமே கேட்டிருப்பீங்க. இதுதான் அவட உண்மையான நிலப்பாடு. இதை நேரடியாக என்கிட்ட கதைச்சிருந்தா, இது செய்திருந்தா. அப்போ நாங்கள் பிரச்சனையை கேட்டோம், நாங்கள் பிரச்சனையை தெரிஞ்சு கொண்டோ எதுக்குமே தீர்வு வழங்க இயலாது. தீர்வு வழங்குறது ஃபுல்லாகவே வெளியே உள்ள எங்களுடைய தமிழ் உறவுகள், அவர்களால் முடிஞ்சு அவர்கள் பார்த்து செய்கிற ஒரு உதவி தான் நாங்கள் இங்கே பெற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிற உதவி. அந்த உதவி இவ்வளோ விஷயத்தையும் கதைச்சி போடுறதுக்கான காரணம், இதை பார்க்குற ஆக்கள்லாம் முன் உதவி செய்கிறது. அப்போ அதுக்காக தான் இவ்வளோ கதைச்சி பதிவு செய்திருக்குது. யாராவது அக்காவுக்கு முன் உதவி செய்தால் எனக்கும் சந்தோஷம். என்னடா அவ்வளோ ஒரு மன அழுத்தத்தில் கவலையில் ஒரு கடைசி நிலப்பாட்டில் இருக்கிறா. சரி ஏனாக்கா, நன்றி. நன்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றியா. நன்றி.